வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சுக்கிர பயிற்சி 8/6/2026. அதனோட இன்ட்ரோ மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். முதல்ல நம்மளோட ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நிறைய பேர் பேராதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானோட பயிற்சி. சுக்கிர பகவான் அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமான ஒரு கிரகம். என்ன அப்படின்னா, நிறைய பேர் சுபகிரகம் அப்படின்னாலே குருன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த சுபகிரகம் அப்படிங்கிறது இந்த சுக்கிரன் தான். ஏன்னா இந்த ஜீவராசிகள் இந்த உலகத்தில் வாழறதுக்கு காரணமே சுக்கிர பகவான் தான் மெயின். சந்தோஷம், காசு இருக்கோ இல்லையோ நிறைய பேர் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது இந்த காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் 2ஆம் இடம் 7ஆம் இடம். ஆமாம், அது ரொம்ப விசேஷம். ஏன்னா 2ஆம் இடம்னாலே தனவாக்கு குடும்பம், 7ஆம் இடம் கலத்திரம். ஸோ வாழ்க்கை துணை துணைனாலே நண்பர்கள், இதெல்லாம் அந்த மாதிரி இந்த சுக்கிரனுக்கு அற்புதமான ஒரு இடம் 2-7. அப்போ இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ கடக ராசிக்கு வரப்போறார். கடக ராசியில் ஆல்ரெடி உச்ச குரு அங்கே உட்காந்துட்டுருக்கார். குருவோட சேர்ந்து இந்த சுக்கிரனும் சேர்றதுனால குரு சுக்கிர யோகம் நிறைய பேருக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா இருக்கிற ஸ்தான பலத்தை வச்சு சொல்லலாம். மற்றபடி குரு சுக்கிர யோகம் கண்டிப்பாக கிடைக்கிறது. இந்த 8/6/2026 3/7/2026 கிட்டத்தட்ட 26 நாட்கள் இந்த சுக்கிர பகவான் கடகராசியில் உச்சமடைந்த குருவோட சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த கடகம் அப்படிங்கும்போதாலே உங்களுக்கே தெரியும், புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம், இதுதான் இந்த நட்சத்திர சஞ்சாரம். இப்படி தான் இந்த சுக்கிரன் கடகராசி சந்திர பகவான் ஒரு இதுதான் பகை கிரகம் அப்படின்னாலும், இடம் அப்படின்னாலும், அவர் சஞ்சாரம் பண்ணுறது பார்த்திங்கன்னா புனர்பூசம் ஒரு 4ஆம் பாதங்கிறது ஒரு 3 நாள் தான் வரப்போகிறது. அதுக்கப்புறம் பூசம் சனி பகவான் நட்பு தான். அதே மாதிரி புதனும் நட்பு தான். அதனால நட்பு கிரகத்தோட நட்சத்திர சஞ்சாரத்தில் தான் இவர் வரப்போறார். அதனால இந்த சுக்கிர பகவான் இந்த கடகராசியில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போறார். ஓகே, அந்த வகையில் இந்த சுக்கிரனோட சஞ்சாரத்தை நம்ம பார்ப்போம். மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்துல பயிற்சியாளர் குருவோட, அதாவது ராசிக்கு பகை கிரகம்னு சொல்லக்கூடிய குருவோட. எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா பகை கிரகம் வராது. கரெக்ட். ஏன்னா அவர் சுபகிரகத்தோட அவங்க 2 பேருக்கு தான் அந்த பகை நட்பு எல்லாம். கரெக்ட். அந்த யுத்த கிரகத்தோட சேரும்போது இந்த சுக்கிர பகவான் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும்? இப்போ இந்த மிதுன ராசினியர்களுக்கு 5-12 கூடிய அதிபதி 2ஆம் வீட்டில் வரார். ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி உச்ச குரு அங்கே உட்காந்துட்டுருக்கார். என்னதான் பகை கிரகம் அப்படின்னாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள என்ன பகை அப்படின்னா, கொடுக்கல் வாங்கல் பகையா இல்லை நிலத்தகராறா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன இல்லை, அவர் ஒய்ஃபை இவர் தூக்கிட்டு போயிட்டார், அவர் ஒய்ஃபை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எதனால அப்படின்னா, குருனால ஞானி, எல்லாத்தையும் கடந்து வெளியில் வந்தவர். ஆனால் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சந்தோஷம். நீ எப்படி வேணாலும் சந்தோஷமா இருயா, உன் சந்தோஷம் தான் இங்கே முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அதுதான் அந்த கான்ட்ரவர்சி. வேற ஒன்றும், எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு, நீ சந்தோஷமா இரு, உன்னை சாப்பிட தோணுதா சாப்பிடு, சினிமா பார்க்க பாருந்தா சினிமா பாரு அப்படிங்கிறது. ஆனால் குருங்கிறவர் அது செய்ய மாட்டார். என்ன, இந்த காலகட்டத்தில் நீ இப்படி தான் இருக்கணும், ஆசிரியர் எப்படி இருப்பார் அந்த மாதிரி. பட் இவர் அப்படி கிடையாது, இவர் ஜாலி. அப்போ இதுதான் கான்ட்ரவர்சி அந்த 2 கிரகத்துக்குள்ளே, வேற ஒன்றும் கிடையாது. அதனால தான் நம்ம பகை கிரகம்னு சொல்லிடுறோம். ரைட். இப்போ இந்த குரு சுக்கிர யோகம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு ராசினா மிதுன ராசி தான். இப்போ இந்த காலகட்டம் பொருளாதாரம் சொல்லக்கூடிய அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா இந்த நீங்கள் சொல்ல மாதிரி கோச்சாரத்தில் இந்த இதெல்லாம் நம்ம அவ்வளோ பார்க்க முடியாது. அப்போ இந்த 2ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த சுக்கிரன் குருவோடு இணைந்து குரு சுக்கிர யோகத்தை பரிபூர்ணமாக கொடுக்க போகிறார். அப்போ இவங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும், பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே. ஆனால் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா 1-4 கூடிய அதிபதி புதன். அதனால் இவங்களுக்கு எப்போவுமே அறிவு அதிகமாக இருக்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் நினச்சிப்பாங்க. அதில் தான் அவங்க கொஞ்சம் டென்ஷனும் அவங்களுக்கு. அதுதான் குடும்பத்துலேயும் பாருங்களேன், குடும்பத்தில் எப்போவுமே கணவன் மனைவியாகட்டும் குழந்தைகளாகட்டும் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அங்கே நீங்கள் மேனேஜர் மாதிரியோ இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜர் மாதிரியோ இல்லை ஒரு இது மாதிரி இருந்தாலும், இப்போ முதலமைச்சரே இருக்கார், முதலமைச்சர் எங்கே அந்த தலைமைச் செயலகத்தில் தான் அவர் எல்லாரையும் வேலை வாங்க முடியும். குடும்பத்தில் வந்துட்டார்னா அவர் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் தான் அவர் பாசமிக்க ஒரு தந்தையாகத்தான் இருக்கணும். அங்கே இவர் முதலமைச்சராக நடந்துட்டார்னா அப்போ குடும்பத்தில் பிரச்சனை வரும்.
அந்த மாதிரி தான் இந்த மிதுன ராசினியர்கள் அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் குடும்பத்தில். சரி பரவாயில்ல. இப்போ 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிரன் கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா 5-12 குடைய அதிபதி ரொம்ப விசேஷம். 7-10 குடைய அதிபதியோட சேர்றாரு. ஸோ பெரிய மாற்றம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கும் சார். எதிர்பார்க்கவே வேண்டாம். இப்போ நீங்கள் அவங்க வந்து நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருப்பாங்க. ஏகப்பட்ட பேருக்கு ஒரு 1000, 500, 2000 வந்திருக்காது. இப்போ எல்லாம் டக்கு 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 டக்குன்னு வந்துடும். என்ன ஏன்னா இப்போ தான் ஜிபே, ஃபோன்பே அது இதுன்னு இருக்கே, எல்லாத்துலேயும் அவங்க போட்டுருவாங்க. இவங்களுக்கே தெரியாது. திடீர்னு எடுத்து பார்க்கும்போது தான் மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத வருமானங்கள் வரக்கூடிய காலகட்டம் இந்த 26 நாட்கள். ஓகே. இப்போ 2ஆம் இடத்துல குருவோட, அதாவது 7ஆம் அதிபதியோட சுக்கிரன் சேர்க்கை திருமணத்துக்கு உண்டான காலமா? திருமணம் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகுமா? ஏன்னா நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க, திருமணம் நடக்கலை, இல்லைன்னா தடையை கொடுக்குது. அது மாதிரி ஒரு சில பேருக்கு நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகுமா? இன்னொன்று கணவன் மனைவியாக அது சொல்லுங்க. திருமணம் ஆனவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்லிடும். திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் உண்டாயிடும். ஏன்னா நீங்கள் சொல்ல 7ஆம் இடத்து அதிபதி, 7ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடம் அப்படிங்கும்போதும் பார்த்தீங்கன்னா தன, வாக்கு, குடும்பம். ஸோ குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். என்ன ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுத்துருவார். யார்? குரு. சுக்கிரனும் அங்கே தான் வரார். சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்து அதிபதி. ஸோ புத்திர பாக்கியம், புத்திரக்காரகன் இந்த இடத்துல இவங்களுக்கு மிதுன ராசிக்கு சாதாரண புத்திரக்காரகன்னா குரு தான் நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் இடத்து அதிபதிங்கும் போது குரு வந்து கலத்திரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், சுக்கிரன் வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். ஸோ இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக இந்த திருமண யோகத்துக்காக இருக்கிறவங்களுக்கு திருமண பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த முயற்சி செய்யணும். ஆனால் என்ன அடுத்தபடியாக திருமணமானவர்கள் கணவன் மனைவி கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகள் குறையும். என்ன சாதாரணமாகவே உபயராசி உபய லக்னம் அப்படின்னாலே இவங்களுக்கு வந்து ஒரு கணவன் மனைவி உறவுங்கிறது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். எப்போவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு அந்யோன்யம் இருக்கும். ஆனால் அதை வெளிப்படுத்த, இதை எக்ஸ்போஸ் பண்ண தெரியாது அவங்களுக்கு யாருக்குமே, அந்த 2 பேருக்குமே. இவங்க கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணால் கூட அவங்க கொஞ்சம் அப்படியே போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது. அப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த கல்யாணம் ஆனவர்களுக்கு இப்போ ஒரு நிம்மதியான ஒரு குடும்பம் கண்டிப்பாக அமையும் நல்லபடியான. ஓகே சார், நல்லது. இப்போ 10ஆம் அதிபதி குரு, அவரோட பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சேர்றது இப்போ தொழில் ஸ்தானத்துக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுமா? அதாவது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு. இன்னொன்று வேலை செய்கிறவங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். 2 ஒன்று தான். ஏன்னா வேலை செய்கிறவங்களுக்கு கனெக்ட் ஆகல, தொழில் ஸ்தானாதிபதியோடு தான் சுக்கிரன் சேர்றாரு. நம்ம தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும் கேட்க முடியாது. இப்போ வேலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும். சப்போஸ் இந்த உத்தியோகத்தில் ஒரு வருமானம் நல்லபடியாக வரலை அப்படிங்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு புதிய உத்தியோகம் கிடைக்கும். அந்த ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அவங்களுக்கு. டக்குன்னு அதை அவங்க வந்து இதை விட்டுட்டு அந்த வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ வருமானம் கண்டிப்பாக வரும். தொழில் அப்படிங்கும்போதே சாதாரணமாக மிதுன ராசி என்பவர்கள் கொஞ்சம் கட்டும் சிட்டுமாக தான் தொழில் பண்ணுவாங்க. யோசித்து கரெக்டாக பண்ணுவாங்க, பொறுமையாக. ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதியும் இவங்க தான் புதன்கிறதுனால அந்த தொழில் மூலமாக சொத்து சேரணும். அப்போ தான் அந்த தொழிலை பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த தொழிலை எடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த தொழிலை பண்ணினா நமக்கு ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு சொத்து சுகம் இதை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னா தான் அந்த தொழில் எடுப்பாங்க. அந்த தொழில் இப்போ விருத்திகரமாக அமையும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குருவும் சுக்கிரனும் இவங்களுக்கு ஒரு தொழில் ரீதியாக ஒரு இது கொடுப்பாங்க. அதேமாரி இந்த நேரத்தில் அந்த பசங்களையும் இந்த தொழிலில் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன்னோட பசங்களையும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இல்லை ஒரு இதில் அப்படியே கூப்பிட்டு அவங்களையும் கொண்டு வந்து அந்த தொழிலை விருத்திகரமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் புத்திரக்காரகன் ப்ளஸ் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 5 கனெக்ட் ஆகிறதுனால தொழில் ரீதியாக அந்த பார்ட்னர்ஷிப்பில் அவங்க சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் ஏதோ ஒரு கனெக்ட் ஆகும் அவங்களுக்கு. ஒன்று அந்த அதாவது குழந்தைகளோட வாரிசு இருக்காது, அவங்களோட சப்போர்ட் கிடைக்கும். இல்ல இவங்க அவங்களுக்கு சப்போர்ட். ஏன்னா நமக்கு அப்புறம் இந்த பசங்க பார்த்துப்பாங்க இந்த தொழில அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க இந்த பார்ட்னர்ஷிப்ல சேர்த்துப்பாங்க. ஓகே, நல்லது சார். இப்போ வந்து குறிப்பாக பெண்களுக்கு சொல்கிறீங்களே, மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது சுக்கிர பயிற்சினால? ஏன்னா பொருளாதாரம் சொல்லக்கூடிய இடத்துல தான் அந்த 2 கிரகங்கள் சுக்கிரன் சேர்க்கை. இன்னொன்று பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அவங்களுக்கு என்ன செலவு வரும், அது தேவையில்லாத செலவா தேவையான செலவா? விரையாதிபதியும் அங்கே 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால எந்த அளவுக்கு செலவு வரும், அதாவது அந்த விரயம்ங்கிறது எந்த வழியில் வரும் அப்படின்றது கொஞ்சம் சொல்லிடுங்க. கண்டிப்பாக பெண்கள் அப்படிங்கும்போது இப்போ தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. இந்த காலகட்டம் குரு சுக்கிர யோகம் வரதுனால கொஞ்சம் அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்காக இவங்க நிறைய ஒரு செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது வந்து ஸ்கூல் ஃபீஸு அது இது இவங்க தான் வந்து அதுக்கெல்லாம் ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க.
என்ன அப்போ இந்த குழந்தைகளுக்காக இவங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் இவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஒரு சந்தோஷம் இருக்கும். அதேமாரி இந்த வயசானவங்க இருக்காங்க பாருங்கள், அந்த பெண்கள்லேயே கொஞ்சம் வயசானவங்கள்லாம் இந்த ஆன்மீக சுற்றுலாலாம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது எதுக்காக நான் சொல்கிறேன் பர்டிகுலரானா, இவங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஆன்மீக சுற்றுலா அப்படிங்கும்போது எல்லாரோடையும் சேர்ந்து போயிட்டு வரதெல்லாம் பெரிய பாக்கியம், சந்தோஷமாக. அப்போ இந்த பாக்கியம் இவங்களுக்கு கிடைக்கும். அப்போ இவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணினாங்கன்னா இவங்களுக்கு ஒரு இது. அதே மாதிரி இந்த பெண்கள் அப்படிங்கும்போதே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு கடன் இருக்குது. இந்த நீங்கள் சொன்ன மாதிரி குழு கடன் இல்லை, ஏதோ ஒரு வகையில் கடன் இருக்குது. அந்த கடன்லாம் குறையும். ஒரு வருமானம், ஏன்னா இவங்களே வீட்டிலே ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க, அதன் மூலமாக ஒரு வருமானம் வரும், கடன் சுமை கண்டிப்பாக குறையும். ஆக இந்த இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த குருச்சுக்கர யோகம் கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே, பரிகாரம், இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படிங்கும்போதே இவங்க வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். பெருமாள் அப்படின்னாலே அங்கே தாயார் வந்துடுவாங்க, மகாலட்சுமி ஆட்டோமேட்டிக்காக. அப்போ இவங்க அந்த பெருமாளையும் தாயாரையும் துளசி கொண்டு ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கனாலே ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை போகிறது ரொம்ப விசேஷம். இவங்க அதை பண்ணினாலே போகிறோம், பெரிய பாக்கியம். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது இவங்க பண்ணினாலும் பண்ணலைனாலும் நிறைய நன்மைகள் உண்டு. ஆனால் பண்ணினா விசேஷமான நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, அதனால் இவங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணினாலே இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு 5-12 குடைய அதிபதி 2ஆம் இடத்தில் உச்ச குருவுடன் இணைந்து அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக இந்த 26 நாட்களில் கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.